சென்னை புழல் மத்திய சிறையில் முதலமைச்சர் விஜய் திடீர் ஆய்வு செய்தார். விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், விவரங்கள். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் புழல் மத்திய சிறையில 1 மணி நேரத்துக்கு மேலாக ஆய்வுகளை மேற்கொண்டார். அந்த ஆய்வின் போது சிறைத்துறை டிஜிபியாக இருக்கக்கூடிய சந்தீப் ரத்தூர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் உடன் இருந்தார்கள். சிறை தண்டனை கைதிகள் உள்ள இந்த சிறைச்சாலைக்கு சென்று அங்குள்ள பாதுகாப்புகள் மற்றும் அவர்களுக்கான உணவுகள் போன்றவெல்லாம் எவ்வாறு வழங்கப்படுகிறது குறித்து இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சிறையில் இந்த தண்டனை கைதிகள், தண்டனை உறுதி செய்யப்பட்ட கைதிகள் இந்த சிறையில் இருப்பார்கள், இந்த சிறை ஒன்றில் இருப்பார்கள். இது போன்று இருக்கக்கூடிய கைதிகளுக்கு உணவுகள் எவ்வாறு வழங்கப்படுகிறது, அவர்களது மறுவாழ்வுக்கு என்ன மாதிரியான தொழில்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன என்பதை பற்றியெல்லாம் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். அதே போல சமையலறைகள், அந்த அவங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுக்கக்கூடிய கணினி மையங்கள், கைத்தொழில் செய்து கொடுக்கக்கூடிய அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று நேரடியாக அவர் பார்வையிட்டிருக்கிறார். அதே போல அவர்களுக்கான சமையல் அந்த மருத்துவ வசதிகள் எல்லாம் எவ்வாறு இருக்கின்றன, ஏதாவது நவீனப்படுத்தப்பட வேண்டுமா என்பதெல்லாம் கேட்டிருந்திருக்கிறார். இன்னும் சில நாட்கள்ல இந்த சிறைத்துறை தொடர்பான மானிய கோரிக்கை வரக்கூடிய நிலையில சிறைக்கு நேரடியாக வந்து அவர்களுக்கான தேவைகள் என்னென்ன இருக்கிறது என்பதெல்லாம் ஆய்வு மேற்கொள்ளும் வகையில இந்த ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறைக்கு விஜய் அவர்கள் வந்திருப்பதை அறிந்து வெளியில நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் காத்திருந்தார்கள். அவர்களை கையெழுத்தபடியே அவர் தற்போது செல்லக்கூடிய காட்சிகளும் நம்மால பார்க்க முடிகிறது. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது அதனை சீர் செய்யும் பணியிலும் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். வடகரையில் இருக்கக்கூடிய அந்த ஆண்கள் விடுதிக்கு செல்லக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கவில்லை. தற்போது அவர் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அங்கு செல்லவில்லை என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தண்டனை கைதிகள் இருக்கக்கூடிய சிறைச்சாலைக்கு தான் அவர் சென்று இந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். அதிகாரிகளிடம் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் கேட்டறிந்திருக்கிறார். 212 ஏக்கர் உள்ள இந்த நவீன சிறைச்சாலையில வேறு என்ன நவீன ஏற்பாடுகள் வசதிகள் செய்து தர வேண்டும், கைதிகளுக்கு என்ன மாதிரியான குறைகள் இருக்கிறது, உணவுகளும் தரமாக வழங்கப்படுகிறதா போன்றவற்றெல்லாம் கேட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த ஆய்வுகளை முடித்துவிட்டு தற்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் புறப்பட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.